ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒரு நிமிஷம் ஓகே. இன்னைக்கு போர்டோட வந்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னெல்லாம் ஏப்ரல் பஸ் ஜேர்னிஸ்லாம் பண்ண போகிறோன்னு. ஸோ ஸோ என்னென்னா ஏப்ரல் பஸ் நம்ம இப்போ லாஸ்ட் இயர் ஏப்ரல்னால நம்ம பண்ணும்போது நிறைய பண்ண வேண்டியது இல்லவே இல்லை. லைக் என்ன சொல்கிறது, பஸ் ஜேர்னிஸ் நிறைய பண்ணவே இல்லை. ஒரு 4 ட்ரிப்ஸ் தான் பண்ணியிருந்தோம். யுஎஸ்எஸ் அது ஒன்று, இன்னொன்று டிஎஸ்டிசி உங்களுக்கு தெரியும், இன்னொன்று வந்து நேராக ட்ரெயின் அது இதுதான். அதுக்கப்புறம் கேஎஸ்ஆர்டிசி அம்பாரி 3+, அப்புறம் அம்பாரி உற்சவம். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணியிருந்தோம் ஏப்ரல் மாதத்தில். அதுக்கப்புறம் நம்ம அக்டோபரில் இது குற்றாலம் திருச்செந்தூர் சீரிஸ் முடித்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து டிசம்பர் மாதத்தில் நான் சென்னைக்குள்ளே பிளான் பண்ணோன்னா ஜனவரியில் தான் போயிருந்தேன். இந்த வருஷம் ஜனவரி 2024 ஜனவரி 5th போயிருந்தேன். ஸோ அப்போது எனக்கு எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டு தெரியல. பட் என்னன்னா அந்த பஸ் செம்மையாச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பஸ்ஸஸ்ஸு அப்புறம் கீழே இருக்க ட்ரெயின் ஜேர்னிஸ்க்கு பஸ்ஸில் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் ஜேர்னிஸ் நிறைய பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பஸ் ஜேர்னிஸ்லேருந்து ஆரம்பிச்சிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து சென்னைக்கு நியூகோ எலக்ட்ரிசிட்டி ஏசி ஸ்லீப்பர்னு இருக்குது. ஸோ என்னென்னா நியூகோ எலக்ட்ரிக் பஸ்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். யாருக்கு தெரியாத இப்போ புதுசாக ஏதாவது இருந்தீங்கன்னா இப்போ இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ நியூகோ எலக்ட்ரிக் பஸ்னால் அது ஆக்சுவலி நம்ம இப்போ நிறைய கேஸ் வெஹிக்கிள்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சப்போஸ் பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ், டீசல் வெஹிக்கிள்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்கோம். இப்போ இந்த பஸ்ஸஸ்லாம் ஃபுல்லாக டீசல்ஸ் பஸ்ஸஸ்லாம் எல்லாமே அந்த மாதிரி பஸ்ஸஸ் தான். ஸோ இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு அப்படி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஏசி பஸ். எலக்ட்ரிக் ஏசி பஸ்னால் இப்போ எலக்ட்ரிசிட்டியிலே ஓடுற பஸ் தான். இப்போ எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணுறோம்னா அவங்க எலக்ட்ரிக்லேயே பண்ணுறாங்க. உங்களுக்கு இது டீசல் கூட வேணாம். பட் என்னென்னா சார்ஜ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் சார்ஜ் பண்ணுவோம்ல. இப்போ நீங்கள் நிறைய ஸ்கூட்டர்ஸில் நிறைய பார்த்துருப்பீங்க பெங்களூரில், இல்லாட்டி சென்னையில் கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. யூலு பைக்குன்னு பெங்களூரில் ஒன்று ஸ்பெஷாலிட்டி. ஸோ அது யூலு பைக்குன்னு இருக்கும். அடுத்து ஏத்தர் ஸ்கூட்டர்னு ஒன்று இருக்கும். ஏத்தர் ஸ்கூட்டர், ஓடா ஸ்கூட்டர் கூட இப்போ நியூலி லான்ச் தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க ஏத்தர் ஸ்கூட்டரில் வந்து சார்ஜ் பண்ணி போட்டிருப்பாங்க. யூலோவில் வந்து இந்த மாதிரி கிடையவே கிடையாது. இவ்வளோ வந்தாங்க எங்கேயோ இடத்துல போய் இங்கே பெங்களூரில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இங்கே தான் இங்கே அப்படியே எங்கேயோ வச்சுருவாங்க. அது பாட்டுக்கு அப்படியே சார்ஜ் ஆகிடும். சார்ஜ் ஆகிட்டு ஸ்கேன் பண்ணுவோம். ஸ்கேன் பண்ணி அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் ஸ்விக்கி டெலிவரிஸ் இப்படி தான் ஸ்விக்கி டெலிவரி இப்போ சர்ஸ்லாம் நிறைய பேர் இப்படி தான் பண்ணுவாங்க. ஏத்தர் ஸ்கூட்டர்னால் அவங்க சார்ஜ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பஸ் கூட இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அப்புறம் லைவ் கோச் ட்ராக்கிங் கூட இருக்குது. இப்போ லைவ் கோச் ட்ராக்கிங்னா இப்போ அந்த பஸ் இருக்குல்ல, பஸ் நம்ம எங்கே இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குது, நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோம், அந்த லொக்கேஷன் எப்படி வருது அப்படி பார்க்கறதுக்காண்டி தான் லைவ் கோச் ட்ராக்கிங். ட்ராப் பாயிண்ட் ஜியோ லொக்கேஷன். உங்களோட லொக்கேஷனில் வந்து அந்த உங்களுக்கு லொக்கேஷன் எது வேணுமோ அதில் அவங்க போய் ட்ராப் பண்ணிடுவாங்க. அதுதான் உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நிறைய சொல்லிட்டா தீஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் 230 இல்லை 230 எனக்கு தெரிஞ்சு 200 மேலுக்கு போகும்னு நினைக்கிறேன் இந்த பஸ்ஸஸ்ஸு. ஸோ அதுதான் அதோட மெயின் ஸ்பெஷாலிட்டி. 200 மேலே ஸ்பீட் போகிறதுக்கு தான் ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதுதான் நியூகோ எலக்ட்ரிக் ஏசி பஸ்ஸு. அடுத்து சென்னை டு பெங்களூர் ஜெய்சை ரோலெக்ஸ் 1+1 ஏசி ஸ்லீப்பர். இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க 2+1 ஏசி ஸ்லீப்பர்னு பார்த்துருப்பீங்க. இது என்ன ஸ்பெஷாலிட்டினா இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்சைட் ரோட்லிக்ஸ் வந்து நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. இப்போ தான் ஸ்கேனியா இருக்குது. அடுத்து இது சட்லஜ் பில்ட் பஸ். ஸோ இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா சட்லஜ் பில்ட் 1+1 ஏசி ஸ்லீப்பர். ஸோ அது நிறைய ரூட்ஸில் பண்ணுறாங்க சென்னை டு பெங்களூர். பட் இந்த 1+1 ஏசி ஸ்லீப்பர் சென்னை டு பெங்களூர் மட்டுமே தான். சென்னை டு பெங்களூர், பெங்களூர் டு சென்னை இது ரெண்டுத்துமே தான். மற்ற பஸ்ஸஸ்லாம் இந்த சட்லஜ் பில்ட் ஸ்கேனியா பெல்ட்டெல்லாம் பெங்களூர் டு சென்னை, சென்னை டு பெங்களூர். சட்லஜ் பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சட்லஜ் பெல்ட் தான். பட் நிறைய சட்லஜ் பெல்ட்ஸ் இருக்குது. பில்ட் பாடி பெல்ட்ஸ் பஸ்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த பஸ்ஸஸில் சென்னை டு திருவேண்டம், பெங்களூர் டு திருவேண்டம், பெங்களூர் டு திருச்சூர் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ
இது நிறைய ரூட்ஸில் பண்ணிட்டு இருக்காங்க ஜெய்சாய் ரோலிக்ஸ். ஸோ அதில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஜெய்சாய் ரோலிக்ஸ் 1+1 AC ஸ்லீப்பர். அடுத்து சென்னை டு கோயம்புத்தூர் SRL டிராவல்ஸ். நம்ம எப்போ பார்த்தாலும் பெங்களூர் டு சென்னை, பெங்களூர் டு திருநெல்வேலி அந்த பஸ்ஸஸ்லாம் நிறைய வாட்டி பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னன்னா நான் வந்து சென்னையிலேருந்து வேற ஒரு போனால் ட்ரையே பண்ணதில்லை. ஸோ இந்த வாட்டி ஏப்ரல் மாதத்தில் ஃபுல்லாக நம்ம பண்ணிக்குவோம். சென்னை டு கோயம்புத்தூர் SRL டிராவல்ஸில். SRL டிராவல்ஸுடைய பிரகாஷ் கெப்பெல்லா வச்சுருக்காங்க. பிரகாஷ் கெப்பெல்லாவும் இது பிரகாஷ் கிடையாது, எம்ஜி லீராவும் இருக்குது. எம்ஜி லீரா அண்ட் பிரகாஷ் கெப்பெல்லா SRL டிராவல்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ அதில் ட்ரை பண்ணிடலான்னு பார்த்தேன். அண்ட் நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் டு சென்னை MSS டிரான்ஸ்போர்ட்ஸ் AC ஸ்லீப்பர் அண்ட் சீப்பர். MSS நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பெங்களூர் டு திருநெல்வேலி MSSல நான் இப்போ ட்ராவல் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னொரு வாட்டி நான் ட்ராவல் பண்ணலான்னு நான் பார்த்தேன். ஸோ அதனால தான் நான் இந்த வாட்டி நான் பண்ணியிருக்கேன். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வாட்டி AC ஸ்லீப்பரில் தான் நம்ம பார்த்துருப்பீங்க. MSSல பார்த்துருப்பீங்க. என் வீடியோஸில் ஒரே ஒரு வீடியோ தான் MSSல போட்டிருந்தேன். அது இந்த வெறும் ஸ்லீப்பர்ஸில் எல்லாமே ஸ்லீப்பர் தான். இந்த ஸ்லீப்பர்னு அப்படி புதுசாக தான் 4 பஸ்ஸஸ் இப்போ ரீச் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் டு சென்னை, சென்னை டு கோயம்புத்தூர், அதுதான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து நீங்கள் இப்போ டபுள் 2+1 நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2+1னா 2+1 2 ஸ்லீப்பர்ஸ் அண்ட் 1 ஸ்லீப்பர், 1 சிங்கிள் அண்ட் 2 டபுள் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. லோவர் பார்ட்டில் தான் நீங்கள் சீட்டர்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. லோவர் பார்ட்டில் தான் லோவரில் அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் மட்டும் ஸ்லீப்பர்ஸு. இந்த டபுள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சீட்டர், கீழே சீட்டரு, மேலே அப்பர் வந்து ஸ்லீப்பரு. அந்த 1 சைடில் வந்து இன்னொரு சைடில் வந்து ஒரு சிங்கிள்க்கு வந்து அதில் 2 பேர் ஸ்லீப்பர்ஸ் தான். லோவருக்கும் ஸ்லீப்பரு, அப்பரும் ஸ்லீப்பர். ஸோ இந்த பஸ் அந்த ஸ்பெஷாலிட்டி. அடுத்து சென்னை டு திருநெல்வேலி ஜூபிட்டர் பாரத் பென்ஸ் AC ஸ்லீப்பர். ஜூபிட்டர் பாரத் பென்ஸ் AC ஸ்லீப்பர். இப்போ நீங்கள் ஜூபிட்டர்னா இப்போ என்ன சொல்கிறது, ஒரு பாரத் பென்ஸ் AC ஸ்லீப்பர். இது எம்ஜி லேரா வச்சுருக்காங்க. எம்ஜி ஸ்டார்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். எம்ஜி ஸ்டார்ஸ் இல்லை, எம்ஜி லீராவே வச்சுருக்காங்க. அடுத்து பாரத் பென்ஸ் AC ஸ்லீப்பர். இந்த ஏதோ ஒரு எம்ஜின்னு நினைக்கிறேன். பட் நான் ட்ராவல் வாக்கில் இன்கேஸ் பண்ணும்போது நான் சொல்கிறேன் எந்த பஸ் பாடி பில்ட்டுன்னு சொல்கிறேன். அடுத்து திருநெல்வேலி டு சென்னை விக்னேஷ் ஸ்டாட் AC ஸ்லீப்பர். விக்னேஷ் ஸ்டாட் AC ஸ்லீப்பர் உங்களுக்கு சில பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். விக்னேஷ் ஸ்டாட் AC ஸ்லீப்பர்னா பிரகாஷ் கெப்பெல்லா வச்சுருக்காங்க, எம்ஜி லீரா வச்சுருக்காங்க, பிரகாஷ் வேகா வச்சுருக்காங்க. இந்த 3த்தையும் வச்சுருக்காங்க. ப்ளஸ் நான் AC ஸ்லீப்பர்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. நான் AC ஸ்லீப்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிரகாஷ் பிவி மேக்ஸிமா வச்சுருக்காங்க. அப்புறம் எல்லாமே மற்றது எல்லாமே REC பில் போகுது பஸ்ஸு. அடுத்து மதுரை டு சென்னை ஃபின்ச் டிராவல்ஸ் உங்களுக்கு சில பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க எத்தனை வாட்டி நான் இந்த டைலாக் சொல்லிட்டு தெரியல. ஃபின்ச் டிராவல்ஸ்னால் மதுரை டு சென்னையில் சூப்பரான ஒரு பஸ்ஸுன்னு நான் சொல்லுவேன். பிரகாஷ் வேகா தான் வச்சுருக்காங்க நினைக்கிறேன். வச்சுருக்காங்க. மார்னிங் பஸ் சென்னை டு மதுரை வச்சுக்கிட்டீங்கன்னா இது ஃபின்ச் டிராவல்ஸ் செலக்ட் பண்ணலாம். நான் நைட்டில் ட்ராவல் பண்ணலான்னு பார்த்தேன். ஏன்னா ட்ரெயின் சர்வீஸில் நான் ஒரு செலக்ட் பண்ணியிருக்கேன், அதை நான் அப்புறம் சொல்லுவேன். அடுத்து திருநெல்வேலி டு பெங்களூர் YBM டிராவல்ஸ் யூனிட் ஆஃப் BLM மார்னிங் பஸ். YBM டிராவல்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சுக்கும். நான் சென்னை ட்ராவல் பண்ணும்போது YBMல காட்டியிருப்பேன். அப்புறம் நிறைய ஓவர் ரிவ்யூஸ்லாம் நான் காட்டியிருப்பேன் YBMல. ஸோ YBM ஒரு ட்ரஸ்டட் கம்பெனி பஸ்ன்னு சொல்லுவேன், ட்ரஸ்டட் கம்பெனி பஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லுவேன். YBM டிராவல்ஸ் யூனிட் ஆஃப் BLM. யூனிட் ஆஃப் BLMனா எனக்கு புரியல, அது எனக்கு அர்த்தம் புரியல. ஸோ நான் ட்ராவல் பண்ணும்போது நான் மார்னிங் பஸ் இருந்துச்சுன்னா YBM டிராவல்ஸ் இருந்துச்சுன்னா நான் போய் அவங்கக்கிட்ட போய் சொல்ல போகிறேன். இது டிரைவர் இல்லாட்டி கண்டக்டர் போய் சொல்லணும்னா யூனிட் ஆஃப் BLM அது என்ன அர்த்தம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது வச்சு அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ அதுதான் மார்னிங் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலான்னு பார்க்குறேன். மார்னிங் பஸ்ஸில் நான் ஃபஸ்ட்டு எல்லா பஸ்ஸுமே ரெட் பஸ்ஸில் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஒரே ஒரு பஸ் தான் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, அதனால தான் நான் இது சொல்லணும். இன்கேஸ் ரெட் பஸ்ஸில் அந்த மார்னிங் இருந்துச்சுன்னா நான் சொல்லுவேன். அடுத்து பெங்களூர் டு திருநெல்வேலி ரத்தி மீனா நான் AC சீட்டு. நான் ஒரு வாட்டி ட்ராவல் பண்ணேன், பட் நான் வீடியோ எடுக்கல. டிசம்பர் மாதத்தை நான் ட்ராவல் பண்ணியிருந்தேன்.
ஒரு 3 நாள் கொஞ்சம் நீ ஏன் இஷ்டப்பட மாதிரி தான் நான் யூடியூப்ல வாக் எடுக்கல. ரத்திமீனா நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோலாம் இருந்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அவங்க நீட்டாக வச்சுருக்காங்க, சிலேபஸ் நீட்டாக வச்சுருக்காங்க. என்னமோ ஸ்ட்ரிப் டைப் ரைட்டிங்ஸ் இல்லையோ, இது ரூம் டைப் ரைட்டிங்ஸ் தான் வச்சுருக்காங்க. அப்புறம் இன்டீரியர் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது, பட் பேர்த்துக்கு வந்த உடனே சூப்பராக இருந்துச்சு. இருந்தாலும் நான் ஏசி ஸ்லீப்பர் இருந்தாலும் கூட நம்ம பல்லக்கியில் ட்ராவல் பண்ணும்போது நான் ஏசி ஸ்லீப்பரில் தான் நம்ம ட்ராவலே பண்ணோம். ஸோ நான் அவ்வளோ நிறைய நான் ஏசி ஸ்லீப்பர் வீடியோஸ்லாம் நான் பண்ணவே இல்லை நம்ம சேனலில். ஸோ இதை ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ ரத்திமீனா. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட பஸ் ட்ராவல் விளாக்ஸ். இவ்வளோ தான் நம்ம பண்ண போகிறோம் ஏப்ரல் மே மாதத்துல. முடிஞ்சால் மே மாதத்தில் நான் வந்து என்னெல்லாம் பிளான் பண்ணினோ அதெல்லாம் பிளான் பண்ணுவேன். பட் என்ன நான் பிளான் பண்ணேன்னா, ஒரு வாரம் ஒரு பஸ்ஸு, ஒரு வாரம் ஒரு 2-3 பஸ் பண்ணுவேன். இன்னொரு ஒரு வாரம் ஃபுல்லாக ரெஸ்ட்டு பெங்களூரில், இன்னொரு ஒரு வாரம் ட்ராவலிங், இன்னொரு ஒரு வாரம் ரெஸ்ட். இந்த நான் 4 வீக்ஸில் அப்புறம் அதுக்கு ஒரு மந்த் ஆயிரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து மே மாதத்துல நான் ஏதாவது பிளான் பண்ணிங்கன்னா நான் ஏப்ரல் எண்டில் நான் வந்து சொல்லுவேன் எல்லாத்தையும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ட்ரெயின் ஜர்னிஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து சென்னை எக்மோர்லேருந்து திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு வந்து நெல்லை எக்ஸ்பிரஸ். சென்னை எக்மோர்லேருந்து நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணதே இல்லை. ஸோ நம்ம சென்னை எக்மோர்லேருந்து நம்ம சென்னை எக்மோர்லேருந்து நிறைய வீடியோஸ் பண்ணுறோம், ஆனால் போகிறோம். ஓகே, ஸோ அதனால தான் ஏப்ரல் மாதத்துல தான் ஒரு பெரிய ஜேர்னின்னு சொல்லுவேன், இந்த 2 monthsல. அடுத்து நெக்ஸ்ட் வந்து நெல்லை எக்ஸ்பிரஸ். உங்களுக்கு நிறைய நெல்லை எக்ஸ்பிரஸ்னா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லலாம். ஸ்லீப் கில்லர் கூட சொல்லவே முடியாது. இது காலையில் ஒரு 6:45 7 o'clock அப்போ ரீச் ஆகிடுவோம். நான் சொல்கிறேன் அந்த டைமெல்லாம் நான் சொல்கிறேன். நமக்கு அந்த வீடியோவில் நான் இன்கேஸ் ட்ராவல் பண்ணும்போது நான் சொல்கிறேன். அடுத்து தூத்துக்குடியிலேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸில் நான் போகிறேன். பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ்னா கொரோனாவுக்கு முன்னாடி நிறைய ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுது. இப்போ கூட ஃபேமஸாக தான் இருக்குது, நான் அப்படி ஒன்றும் சொல்ல மாட்டேன். பட் என்னன்னா, ஒரு கொரோனாவுக்கு முன்னாடி 8 o'clock டிபார்ச்சர் போட்டிருந்தாங்க தூத்துக்குடியிலேருந்து. பட் கொரோனாக்கு அப்புறம் 8:05 டிபார்ச்சர் டைமிங் போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு அது மட்டும்தான் கன்ஃபியூசிங் பார்ட்டாக இருந்துச்சு. எதுக்கு இந்த மாதிரி 8 o'clock கொரோனாக்கு முன்னாடி 8:05 போட்டிருந்தாங்க, அதே 8 o'clock இருக்கட்டுமே அப்படின்னு நினச்சேன். தெரியல, பட் இருந்தாலும் எனக்கு கொஸ்டின் தான் இருக்குது, இன்னும் கொஸ்டின் தான் இருக்குது. அடுத்து பெங்களூர்லேருந்து சென்னை சதாப்தி எக்ஸ்பிரஸ். பெங்களூர் சதாப்தி எக்ஸ்பிரஸில் தான் நான் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். மார்னிங் சதாப்தி எக்ஸ்பிரஸில் தான் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். அதுதான் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். அதே ட்ரை பண்ணிடுவோம். காலையில் 6 மணிக்கு கிளம்பி நைட்டு இல்லை சரி, நான் காலையில் 6 மணிக்கு கிளம்பி மார்னிங் ஒரு 10 o'clock 10:30 அந்த மாதிரி ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன் சென்னைக்கு. அடுத்து சென்னை டு பெங்களூர் டபுள் டேக்கர் எக்ஸ்பிரஸ். நான் சொல்லியிருந்தேன்ல, நான் வந்து டிசம்பர் மாதத்துலேயே நான் சொல்லியிருந்தேன், என்னமோ கேஎஸ்ஆர்டிசி பல்லாக்கியில் என்டர் ஆகி திருப்பி ரிட்டர்ன் ஆகுவேன் டபுள் டேக்கரில் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் என்னன்னா, எனக்கு திடீர்னு எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு டிசீஸ் வந்துச்சு. எனக்கு டிசீஸ் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன், ஃபீவர் தான் வந்துருக்கு. அந்த ஃபீவர்னால ஃபுல்லாக நான் வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தேன். ஏன்னா டபுள் டெக்கர்னால் எனக்கு சூப்பராக பிடிக்கும், டபுள் டெக்கர் எனக்கு பிடிக்கும். அப்புறம் நான் ரொம்ப நாளாக ஆசை நான் இந்த டபுளுக்கு ட்ரை பண்ணி. கேஎஸ்ஆர்டிசி பல்லாக்கி வந்து ஒரு மாதம் தான் ஆச்சு. அந்த டயத்தில் டிசம்பர் டயத்தில் ஒன்லி 1 month தான் ஆச்சு. அப்புறம் 1 monthக்கு அப்புறமே நம்ம பண்ணாதான் சூப்பராக இருக்கும்னு அப்படின்னு நினச்சேன். பட் அந்த ஃபீவர் வந்ததுனால எனக்கு ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிட்டேன். ஆகி என் மண்டையில் ஃபுல்லாக நான் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஐயோ போகவே முடியல அப்படின்னு. ஏன்னா 3 நாளாக நான் போவே இல்லை. நான் இந்த 3 நாள் நான் வெளியிலும் போகல. நான் எப்போ பார்த்தாலும் எனக்கு வெளியில் போகிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப ஆசை. வெளியில் போனதுனால எப்போ பார்த்தாலும் எனக்கு போர் அடிச்சுட்டே இருக்கும். வீட்டில் எப்போ பார்த்தாலும் போர் அடிச்சுட்டே இருக்கும். ஸோ நம்ம போரிங் ஆகும்போதெல்லாம் வெளியில் போயிட்டே இருப்பேன். ஸோ அந்த 3 நாள் நான் எங்கேயுமே போகல. February 29th புக் பண்ணேன். சரி, ஃபெப்ரவரியிலேருந்து சொல்கிறேன். டிசம்பர் 29th நான் புக் பண்ணேன். டிசம்பர் 29th புக் பண்ணேன். அப்போ கூட நான் வந்து என்ன சொல்கிறது, 3 நாளுமே ஃபுல்லாக நான் வீட்டில் தான் இருந்தேன்.
எப்போ தான் ஆகுமோ, எப்போ தான் அந்த நாள் ஆகுமோ, எப்போ பல்லக்கி ட்ரை பண்ணுறது அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் டபுள் டேக்கர் எக்ஸ்பிரஸ் ஒரு 2 நாள் ஃபுல் ஊர் சுற்றிட்டு காலையில் மார்னிங் ட்ரெயினில் நம்ம கிளம்பி ஒரு மதியானம் 1:50க்கு ரீச் ஆயிரும் அப்படி கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு அப்படின்னு சொன்னேன். நான் என்ன பிளான் பண்ணேன்னா அப்படி சென்னை சென்டரில் போய் கேர்போல இறக்கிட்டு கேர்போலத்துலேருந்து மெட்ரோ எடுத்துடலாம். ஏன்னா மெட்ரோ வேற நியூ எக்ஸ்டெண்டட் மெட்ரோ வேணாம். ஸோ அதனால அதுவும் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஃபுல்லாக டிஸப்பாயின்மெண்ட் அந்த ஃபீவர் வந்ததுனால. பட் ஸ்டில் 5th ஜனவரியில் உங்களுக்கு V2K ட்ராவல்ஸ் நான் ஃபுல்லாக அன்பிரிப்பேர் பண்ணியிருந்தேன். பட் அது சரியாகவே நான் வீடியோ எடுக்கல. நான் 19 minutes வந்து KSRTC படம் கேட்டிருந்தேன். பட் V2K 10 minutes தான் எடுத்திருந்தேன். ஸோ அவ்வளோ வீடியோ சரியாகவே எடுக்கல. ஸோ பெங்களூர் சென்னை நான் இதை ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். பட் எனக்கு வேறு பஸ்ஸோட கிளாஷ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் மே மாதத்தில் நம்ம வந்து V2K ட்ராவல் பண்ணலான்னு பார்த்தேன். ஓகே, இந்த திருப்பி நம்ம பேக் டு அவர் ஸ்டோரி. எப்போ தான் இதை பேசிட்டு இருந்தேன் 20 minutes. அடுத்து சென்னை டு பெங்களூர் அது சொல்லிட்டேன், டபுள் டேக்கர் எக்ஸ்பிரஸ். சென்னை டு மதுரை வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் லாஸ்ட்டாக. ஓகே, ஃபின்ச் ட்ராவல்ஸ் நான் சொல்லியிருந்தேன். ஃபின்ச் ட்ராவல்ஸ் மதுரை டு சென்னை ஃபின்ச் ட்ராவல்ஸ். அதை வந்து சென்னை டு மதுரை வந்து நான் ட்ரெயினில் போவேன்னு சொன்னேன்ல. அப்புறம் மதுரை டு சென்னை ஃபின்ச் ட்ராவல்ஸில் போவேன்னு சொன்னேன்ல. இதுதான் வந்து சென்னை டு மதுரை வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அண்ட் வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்னால் மார்னிங் பீஸ்ட்னு சொல்லலாம். மார்னிங் பீஸ்ட் செம்ம ஃபாஸ்ட்டாக போகும். மார்னிங்னா சூப்பராக போகும். காலையில் ஒரு 7 மணிக்கு கிளம்பி ஒரு 12 o'clockலாம் ரீச் ஆகிடும். 12 o'clock 12:30க்குலாம் சென்னை இருக்கும், எக்மோரில் ரீச் ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த வைகை ட்ராவல் பண்ணலாம் பார்க்குறேன். நைட்டு ட்ராவல் பண்ணால் காலையில் 4:45க்குலாம் ரீச் ஆகிடும். எனக்கு 4:45க்குலாம் எனக்கு சென்னைக்கு போக பிடிக்காது. பிடிக்காது. 5:00க்கு மேலே தான் என்னால் போனால் தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். 4:45னா உடனே நான் தூங்கிடுவேன் நல்லா. ஓகே, இதோட நம்மளோட ஏப்ரல் பஸ் ஜேர்னிஸ். ஸோ நான் வந்து 14th அதாவது இன்னேர்லேருந்து இதோட லாஸ்ட் வீடியோ ஆஃப் அவர் மார்ச் வீடியோ. லாஸ்ட் வீடியோனா மார்ச் வீடியோவில் நான் லாஸ்ட்டாக தான் போடுறேன். ஏப்ரல் 8ஆம் தேதிக்கு மேலே நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா, இல்லாட்டி ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்தே நான் ஃப்ரீயாக, இல்லைன்னா 28ஆம் தேதி வரைக்கும் நான் ஃப்ரீ ஆயிடுவேன். 28ஆம் தேதியிலேருந்து மே 30th வரைக்கும் மே 31st வரைக்கும் ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ மே 31st இல்லை, ஜூன் 3rd வரைக்கும் நான் ஃப்ரீ தான். ஸோ அப்போ நான் வந்து எல்லாம் இந்த ஃபுல்லாக நான் ட்ரை பண்ணிட்டு தான் நான் அடுத்த ட்ரிப்ஸ் தான் நான் பண்ணவே போகிறேன். இது ஃபஸ்ட்டு நான் ஏப்ரல் ஃபுல்லாக நான் பண்ணிடுவேன். ஏப்ரல் ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு, இல்லை சில பஸ்ஸஸ்லாம் முடிச்சுட்டு மேக்கு பிளான் பண்ணிவிட்டு ஏப்ரலில் நான் இது சில பஸ்ஸஸ்லாம் ட்ராவல் பண்ணிவிட்டு சில ட்ரெயின்ஸில் ட்ராவல் பண்ணிவிட்டு மே மாதத்தில் நான் மற்ற இந்த பஸ்ஸஸ்லாம் நான் எடுத்ததோ அது மே மாதத்தில் இன்க்ளூட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து இது மாதிரி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஆனால் தான் இதோட வீடியோ முடிஞ்சது. இல்லாட்டி 20 நிமிஷம் மேலே போயிடும். ஸோ எனக்கு 20 நிமிஷம் மேலே போனாலும் செம்மட்டும் சரி. ஓகே, இதோட நம்ம வீடியோவோட முடிச்சுக்கிறேன். அண்டு ஸோ எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு, அதனால் வேலை நிறைய இருக்குது. 27ஆம் தேதியிலேருந்து நான் ஃப்ரீயாக தான். ஸோ அப்போலேருந்து நான் உங்களுக்கு எல்லா இருக்கணும் வீடியோ ஃபுல்லாக ப்ராப்பராக நான் பண்ணிகிட்டு இருப்பேன். 14th நான் கொஞ்சம் பிஸி, கொஞ்சம் 14th to 27th ஃபுல் பிஸி. இப்போலேருந்தே நான் ஃபுல்லாக பிஸி தான். ஸோ ஓகே, இதோட வீடியோ முடிஞ்சா லைக் ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள். மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம கீழே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து சூப்பரான ஒரு ட்ராவல் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்துட்டே இருக்க போகுது. அது இங்கே வரைக்கும் இருக்குது, வேர்டில் தான் இருக்குது, வார்த்தையில் தான் இருக்கேன். ஆனால் உண்மையில மெயின் பிக்சர் எனக்கு பார்த்தது இல்லை. இதை ட்ரையல் மெயின் பிக்சர் பார்த்தது. ஓகே, எல்லாரும் சந்திக்கலாம். 27ஆம் தேதியிலேருந்து வீடியோஸ் ஆரம்பிக்க போகுது. ஏப்ரல் 1st வீடியோஸ் ஆரம்பிக்க போகுது. ஸோ எல்லாரும் எல்லாரும் காத்துட்ருங்க. ஸ்டே டியூன்ட் ஃபார் ஏப்ரல் 1st வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு. ஏப்ரல் ஃபுல் டே. பாய்.